அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லாஹு எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை தெரிந்து விளங்கி ஓதுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவரும் தந்திருவானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்த எழுத்து பார்ப்போம். பாருங்க, வா வி வு, வன் வின் உன், வா வி ஊ, வா வி ஊ, வன் வின் உன், வா வி ஊ. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த வாவுக்கு சில உதாரணங்களை சொல்லி தர்றேன். அப்போ உங்களுக்கு சீக்கிரமா அதனுடைய இது கிடைக்கும். பாருங்க, வா லா துன், மூணு எழுத்து நம்ம படிச்ச எழுத்து தான். எல்லா எழுத்தும் லாமு படிச்சுட்டோம், தாலு படிச்சுட்டோம், இப்ப வாவு படிக்கிறோம் இல்லையா? அந்த வாவு ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ வா ல துன், வல துன், வா ல துன், வல துன். வா சி முன், வாசிமுன், வாசிமுன். வா இங்க அலிஃபு பக்கத்துல வந்திருக்கனால வா நீட்டு, வாசி முன். வாலிதுன், வாலிதுன், வலதுன், வாசிமுன், வாலிதுன், வாவி உ, வன்பின் முன், வா வி ஊ, வலதுன், வலதுன். அப்படி ஒவ்வொரு எழுத்தா தான் சொல்லணும், கூட்டி சொல்லக்கூடாது, அது தப்பு, நமக்கு கிடைக்காது. ஒவ்வொரு எழுத்தா சொல்லி பாருங்க, வந்துடும். வலதுன், வலதுன், வா சி முன், வாசிமுன், வாலிதுன், வாலிதுன். இவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாளைக்கு சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.